गजाननं भूतगणाधिशविदं कपित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோஷாச்சாரியர் ஒரு சம்ராட் மகேஷர். என்னுடைய வெளிநாடு பிரயாணம் பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து நிறைய அற்புதமான கோயில் திருவிழா, கோயில் விசேஷங்கள், தேர் போன்ற இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆறுபடை வீடு யாத்திரை, கந்தா டூரிசத்தோடைய ஆறுபடை வீடு யாத்திரை சென்னையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேன் மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் வேன் அதுவும் ஃபில்லாக எடுத்து அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 6 விதமான சக்திகளை உணரக்கூடிய அற்புதமான திருக்கோயில்களுக்கு போகிறோம். ஆடி அமாவாசைக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ஃபேமிலி மட்டும் நம்ம வந்து காசி யாத்திரை, ஏன்னா வெளிநாடுலேருந்து ஜெர்மனிலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 ஃபேமிலி மட்டும் காசி யாத்திரை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆடி அமாவாசை சில பேர் அங்கே போய் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதற்கு நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9790991004 7397394829. இதை தவிர வேறு என்ன சார், காமாக்கியா, அதே சமயத்தில் மலேசியாவுடைய தைப்பூசத்துக்கு முன்னாடி போகக்கூடிய ஸ்கந்தா டூரிசம், நீங்கள் அந்த பெரிய அற்புதமான முருகரை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இல்லை நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். தினம் ஒரு பலன்கள், நம்ம வந்து தினம் ஒரு ஆன்மீக பலன்களையும் நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன், இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பு எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்ப்போம். 23/7/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 7ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி அதிகாலை 3 மணி வரை, பின்பு இன்று முழுவதும் விசாகம். இன்றைய திதி நவமி காலை 10:33 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை 3 மணி வரை, பின்பு இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு மீனராசியில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தசமி காலையில் 10:33 தசமி வருது. நவமி திதியில் எதுவுமே பண்ண மாட்டாங்க, தசமியில் ரொம்ப அற்புதமாக செய்வாங்க. தசமி ரொம்ப நல்லது. நவமியில் புதிய காரியங்கள் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது. குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குருவுடைய அனுகிரகம் இருந்தால் எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பே கொண்டதாக இருக்கும். இன்றைக்கி தினம் ரொம்ப சாதகமான தினமாக இருந்துருக்கு. காலையில் 10:33 மேலே நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளாகும். நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார், சார் என்னுடைய ஏஜ் வந்து 38. நான் வந்து இது வரைக்கும் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடினது கிடையாது. உங்களுடைய இந்த பஞ்சாங்க குறிப்பு நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் என்னோடய பிறந்த நாள்னு நான் டக்குன்னு கோயிலுக்கு போனேன். அதே மாதிரி நீங்கள் முருகான்னு சொல்லி எனக்கு முருக பக்தி இருந்து நான் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சார் பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி ஒரு மனிதரை எப்படி மாற்றுது, அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குறது. அதுதான் இந்த பஞ்சாங்க குறிப்பை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம். ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இன்றைய தின பலன்களும் தினமோர் ஆன்மீக குறிப்புகளும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிறர் மூலமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமான சில விஷயங்கள் வந்து இருக்கும். சிலதை மறைத்து எந்த காரியத்தை நம்மளால் பண்ணாலும் அது வந்து வெளிப்பட்டுரும். நம்மளே அதை உண்மையை சொல்லிடுவோம். அது இல்லை அது எதை என்ன மாற்றி சொல்கிற, இல்லை அது தெரியாமல், அப்படி நம்மளே எதையாவது ஒன்று உண்மையை சொல்லிவிடுவோம். அதனால் எந்த காரியத்தையும் மறைத்து செய்ய வேண்டாம். மறைத்து செய்யக்கூடிய விஷயம் வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் மூவி, மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரபல்யமாகறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நிறையா
யோசனைகள், மன யோசனைகள் இருந்துருக்கு. இதை பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணுங்கிற பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன சங்கடம், மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மன கவலைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இனி வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களே, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பல விதமான யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் எதிர்மறையான விஷயத்தை சொல்லுவாங்க. எதை எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் பட்டாச்சு, நம்ம கேட்டு கேட்டு நல்லதும் கெட்டதெல்லாம் பார்த்தாச்சு. நிறைய அனுபவங்கள் வீட்டில் எடுத்தால் ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு, அவங்க தான் பெருசுன்னு நினைக்க, எல்லாமே ஒரு வகையான செல்ஃபிஷாக இருந்துட்டுருக்காங்க. நம்ம பாசத்தினால இப்படி இருந்துட்டுருக்கோம். இனிமேல் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன எண்ணங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய அதிசயம். வேலை இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டால், பணம் இல்லாதவங்ககிட்ட கேட்டால் பணத்தினுடைய அருமை தெரியும். அப்போ இந்த கிடச்சிருக்கிறது இறைவன் கொடுத்த வாய்ப்பு. மற்ற விஷயத்துக்காக இதை போய் நம்ம இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இதாச்சு, அதாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட இருக்கிற வேலைகளை சரியாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை ரிஷபராசி நண்பர்கள் எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏதேனும் பிரச்சனை இருந்ததுன்னா இவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் கேட்கல, அவங்க ஏன் சொல்ல, இவங்க ஏன் சொல்கிறேங்கிறத விட யார் பார்த்தாலும் பார்க்கறது, நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் பார்த்துடணும், நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டுடணும். சார் எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறது உங்களுடைய ஆரோக்கியம் பெஸ்ட்டு. எல்லோரும் உங்களை சொல்லுவாங்க செல்ஃபிஷ்னு, அவங்களும் அப்படி தான் இருந்துட்டுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறையா மன யோசனைகள் இருக்கும். கவலையை விட்டு தள்ளுங்க. இனி வரக்கூடிய காரியத்தை பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. கிருஷ்ண வழிபாடு உங்களுக்கு அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயத்தை சொல்லி புரியும், சில விஷயத்தை டக்குன்னு பார்த்த உடனே புரியும். நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இது இப்படி தான் போக போகிறதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாதுங்கிறத நம்மளே ஒத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது, இதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது. இதுக்குண்டான நபர்கிட்ட சரி வேறு வழி இல்லை, இவங்ககிட்ட பேசித்தான் ஆகணுங்கிற மாதிரி பிடிக்கலைனாலும் சில நண்பர்கள்ட்ட பேசி செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் ஹெல்ப் கேட்டால் உங்களால் பண்ண முடியாமையும் போகலாம். நிறைய விஷயங்களில் சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில சிரமங்களை உட்கார்ந்து பேசும்பொழுது அதிலிருந்து ரொம்ப ஒரு மாற்றங்கள் தெரியும். யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதற்காக இவ்வளோ பண்ணுறோம், எதற்காக இவ்வளோ முயற்சி பண்ணுறோம், எதுலேயுமே வேல்யூ இல்லை, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மனசில் யோசிச்சுட்டு, சரி இருந்தாலும் நாம் சம்பாதிச்சு வச்சு நல்ல நிலையில் இருந்தால் தான் 4 பேர் மரியாதை கொடுக்குறாங்கங்கிற ஒரு எண்ணம் மனசில் போய் அதற்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு செயல்பாடுகளாக செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, பிள்ளையார் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொழிலுக்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்கம், நகை கடை, அதே மாதிரி நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு இருக்கான். அதுக்கு தகுந்தாப்பில் சைபர் கிரைம்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாம் கூடி வரும். ஒரு சில விஷயங்களில் நம்ம போகிறது ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றங்கள் மனசில் தோணும். எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்க, எல்லோரும் என்ன நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ஐ எம் நாட். நான் நிம்மதியாக இல்லை, என்னுடைய மனசு எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி இருக்குது. அழுது கண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் போயிடுது. இனினாலும் கண்ணில் ஒரு தண்ணியும் வர மாட்டேங்குது. பிகாஸ் எனக்கு அப்படி பழகிடுது. இனிமேல் யாருக்கிட்டையும் அழுகிறதுக்கும் நான் விரும்பப்படலை. ஏன்னா நான் மனோபலத்தை நீ தேர்த்திக்கோங்கிறாங்க. பிரச்சனை யாரும் பேசுகிறது கிடையாது, நீ தைரியமாக இருங்கிறாங்க. என்னது நான் அட்வைஸ் கேட்கல, ஆறுதலான வார்த்தை கேட்டேன். பட் அட்வைஸ் வந்துட்டுருக்கு. ஆல்ரைட், கடவுள் இருக்கார், பார்த்து பாருங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. அதே போன்று இன்றைய தினத்திலும் அதே கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி தருங்க. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு ஒரு விஷயத்தை எடுத்தமா கவுத்தமான்னு இல்லாமல்
இப்போ தீர்க்கமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எஸ், இது ஒவ்வொன்றாக இப்படி செயல்பட அறிவுரை கொடுப்பீங்க. இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஐடியாஸ் கொடுப்பீங்க. அது இன்னொருத்தருக்கு பெனிஃபிட்டாக அமையும். சில நேரங்களில் விட்டு பிடிக்கிறது, சில நேரங்களில் நீங்கள் யோசித்த விஷயமே அப்படியே நடக்கும். சில நேரங்களில் எது நடக்குமோ அது நடக்கட்டும், அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணும். இனிமேல் பிஸ்னஸை பார்க்கணும், பண வரவுகளை பார்க்க வேண்டும், நம்மளை நம்ம சேஃப் பண்ணிக்கணும், இவங்க பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் தீரக்கூடிய நாள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணுவீங்க. நண்பர்கள் வட்டம் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணும்போது இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அதை மறக்க மாட்டேன் அப்படி இருந்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் கூட இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க, மருத்துவ படிப்பு இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, நல்லது நடக்குங்க. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு கைகூடி வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் தேடி வரும். சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து பேசி அதை ஹேண்டில் பண்ணி அதை தீர்த்துடுவீங்க. திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி அதை பேசுவீங்க, திருப்பி அதை வெடிக்கும், திருப்பி என்னப்பா அது ஒரு தடவை பேசி முடியல, திருப்பி இது சொத்து சம்மந்தமாக, பூர்வீக சம்மந்தமாக, மற்றவங்க பிரச்சனை சம்மந்தமாக, கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தேவையில்லாமல் என்னோடய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. நைட்டு 12-1 மணி வரைக்கும் பேசிட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவீங்க, பரவாயில்ல நம்ம உட்காந்து பேசின கடை தான் தீர்ந்தது. கடைசி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி 4 பேர்கிட்ட ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அவங்க முன்னமே தெரியாமல் போயிடுது அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நமக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்கணும், லாட்ரி அடிக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதை யோசிப்பாங்க. உள்ளூரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் மிராக்கள் நடக்காதா அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சில காரியம் நடக்கும், சில காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் நம்ம யதார்த்தமாக பேசினா கூட அது தப்பாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அவள் ஒன்று புரிஞ்சுக்கிறா, என்னது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் வரும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. உங்களை எப்போவுமே பின் தள்ளுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. அதனால் எதாக இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், திருமண காரியம் வெற்றி பெறும், படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கவங்க, நகை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்க அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். 10 பேர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தட்ட கொடுத்து அந்த நாளை பேர் கெடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். ஒருத்தட்ட வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கை கால் சம்பந்தமான, கழுத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. பேசின பிரச்சனையே திருப்பி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏதேனும் கன்று, பசுமாடு அதை வச்சு வழிபாடு பண்ணுறது, இல்லை மனசில் நினச்சிட்டு 2 தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிகராசி என்பர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லது, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் ஆகும். விரயம் எப்பவுமே நல்லதுக்கு தான். நீங்கள் மாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா காருக்கு லோன் கட்டுறீங்க, வீட்டுக்கு லோன் கட்டுறீங்க, வண்டிக்கு லோன் கட்டுறீங்க, இன்டர்நெட்டு கட்டுறீங்க, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிட்டுருக்கீங்க, குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகளுக்கு, பண விஷயங்களுக்காக கொடுத்துட்டுருக்கீங்க. செலவு, சாப்பாடு, ஸ்கூலு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி எவ்வளோ செலவுகள் தெரியுமா, என்னென்ன செலவுகள் தெரியுமா, ஏன் இப்படியெல்லாம் செலவாகிறது தெரியுமா, இப்படி கேட்கவே கேட்காதீங்க. பிகாஸ் இதெல்லாமே உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். இது ஒன்று. இதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் லாபம், அதுக்கப்புறம் சேமிப்பு, அதுக்கப்புறம் அடுத்த விஷயம். இது போன்ற பல்வேறு நிலை இருந்துருக்கு. இது எல்லாமே ஒரு மனிதன் தாண்டி தான் வரணும். நம்ம முன்னேறணும், நம்ம ஜெயிக்கணும், சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இது அத்தனையுமே இருந்து தான் ஆகணும். ஸோ இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயம், கொஞ்சம் லாபம், கொஞ்சம் நஷ்டம், கொஞ்சம் நல்லது எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துருக்கும். பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை பிரச்சனை இருக்குது, இது முதல்ல கவனிப்போமேங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்ற கார்டுகள்லாம் ஒரு 10 கார்டை வாங்கி வச்சுட்டு ஸ்வைப் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. புது வியாபாரம் ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல இமெயில், நல்ல காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ குட் நியூஸ். இன்றைய தினத்தில் பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரெசிடென்சியல் விசா, இந்த மாதிரி பிஆர்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால்
குலதெய்வ வழிபாடுங்க வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நினைச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் 2 தினம். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயாணம் பண்ணுறது நல்லது. காலில் பட்ட இடத்துலே படும், கவனம் என்பது தேவை. தோல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் ஸ்கின் சம்மந்தமாக இருந்தால் உடனே டாக்டர் அணுகிறது ரொம்பவுமே நல்லது. ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மருத்துவராக இருந்துட்டுருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒவ்வொரு துன்பமும் என்னை போட்டு வாட்டி நொறுக்கி நூடுல்ஸ் ஆக்குது சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், இன்டர்வியூவில் ஜெயிச்சிருவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப நாள் இருந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உங்களுக்கு பெருசாக அப்படியே டிப்போ கணக்கு கரெக்டாக கர்மா வேலை செஞ்சு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கழுத்து வரைக்கும் வரது பிரச்சனை டக்குன்னு போயிடுத்தேன்னு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசிக்கு எடுத்த ஒரு காரியம் டக்குன்னு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வியாபார அனுகூல்யமாகவும் போகிற காரியம் பிள்ளையாருடைய அனுகிரகம், முருகருடைய அனுகிரகம், உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை சொல்லி வழிபடக்கூட்டு ஒரு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தம்பி, அண்ணன், தங்கச்சிக்கெல்லாம் நிறைய நல்லது பண்ணுவீங்க. நீங்கள் இது நடக்கலை அது நடக்கலைன்னு புலம்பின்னு இருந்தால் இப்போ பற்றியா எப்படி சொல்கிறேன் பற்றியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் மற்றவாள்லாம் கோவிச்சுக்கிறா. நான் தான் மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்கு தெரியுது, பட் ஐ கான்ட் சேஞ்ச் தட். என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியலையேங்கிற ஒரு வருத்தம் அப்பப்போ இருந்துருக்கும். செய்யக்கூடிய தொழிலை கான்சன்ட்ரேட் பண்ணினா இன்னும் 2 வீடு வாங்கியிருப்பேன். இப்போ உட்காந்துட்டுருக்கிறது ஒரு வீடு தான். என்ன தான் பண்ணுறது தெரியலையே. 2 நாள் நல்லா இருக்குது, 3 நாள் ரொம்ப தூக்க கழகமாக இருந்துருக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி 7.5 சனி நடந்துட்டு இருந்தது, அதனால தான் போட்டு வாட்டி எடுத்துட்டு இப்போ யூஆர் ஓகே. குருவுடைய பார்வை இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும்? நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க, ஜெயிப்பீங்க, முன்னேறுவீங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதா. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, 7.5 சனி ஒரு பக்கம், நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷனும் இல்லை. அதே சமயத்தில் கிண்டல் கேலி பண்ணின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் நல்லது செய்கிறோம், அது வெளிப்படுறதும் கிடையாது. கெட்டது செய்கிறவாலாம் கெட்டதெல்லாம் இருந்துட்டுருக்கிறவாலாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்படியா ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வராதான்னு நினச்சா தேடி பிடிச்சிட்டு ஓடினா அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. என்னடா இது இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லதாக இருக்கும். கெட்ட நேரம் வரும்போது எல்லாமே கெட்டதாக கண்ணுக்கு படும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் காலையில் உட்காந்து கார் வாங்கணும்னு நினைங்க, ரெட் கலர் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்குறது பூரா ரெட் கலராக தெரியும். வர்ற கார் பூரா ரெட் கலராக வந்துட்டுருக்கும். இஃப் யூ திங்க் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக போயின்னு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஒரு பக்கம் கெட்டது இருந்தாலும் நல்லது மட்டும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தோன்றுறதோ, என்ன எண்ணம் நீங்கள் வைக்கிறீங்களோ அது பூரா உங்களுக்கு அப்படியே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு. கும்பராசி என்பர்கள் பலவிதமான பிரச்சனைகள் இருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி வருவீங்க. தைரியமாக இருங்க. வியாபார விஷயத்தில் கையில் எடுங்க. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, இடம் விட்டு இடம் மாற்றம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொலைக்காட்சியில் இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமாக ப்ரொடியூசர், டைரக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, நட்சத்திர நடிகராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, புது வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அடடா, ஒவ்வொரு காரியமும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதிர்ச்சி தான் இருந்துருக்கு. யாரும் நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. இது போன்ற பல்வேறு விதமான சங்கடம் நடந்துட்டுருக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோபத்தை தூண்டுறது, பல நேரங்களில் டென்ஷன் ஆகிறது, பல நேரங்கள் உங்களையவே மற்ற பேர் குற்றம் சொல்கிறது, பல நேரங்கள் பேசாத விஷயத்தை பேசின விஷயத்தை அது திரித்து பேசுகிறது. இது போன்ற பல்வேறு காரியம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த தினத்தில் கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவிச்சுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு தனிமையாக இருக்கிறதும், பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரதும், சாமியினுடைய நாமத்தை சொல்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழுக்கிற இடத்துல வயசானவங்க கவனமாக இருக்கணும். சின்ன விஷயங்களில் கோவித்ததை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க.